தீண்டக்கூடாதென வாரோடு சொல்லாது வங்கக்கடல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷார்ட்ல இந்த சூப்பரான எடிட் எப்படி பண்றதுன்னு பொறுமையாக உங்களுக்கு சொல்லி தந்திருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷார்ட்ல இந்த சூப்பரான எடிட் எப்படி பண்றதுன்னு பொறுமையாக உங்களுக்கு சொல்லி தந்திருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோட்டோ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு பிளாங்க்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பிளாங்க் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கேன்வாஸ் ஆப்ஷன் போயிட்டு 9:16 ரேஷியோ வந்து வச்சுக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இந்த பேக்ரவுண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு பிளாக் கலரை வந்து சூஸ் பண்ணிட்டு இந்த பிக்சரை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கிரியேட் நியூ வந்து கொடுத்துட்டு ஒரு பிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் கீழே அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்து உங்கள் பிக்சருக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களோட ஸ்கில் தான், இல்லை என்னோட செட்டிங்ஸ் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க. லைட்னஸ் வந்து -10 வந்து கொடுத்துக்கிட்டேன். கான்ட்ராஸ்ட் வந்து +30 வந்து கொடுத்துட்டேன். இதுக்கு அடுத்த ஆப்ஷன் வார்ம்த்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு 18 கிட்ட கொடுத்துட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன், இது வந்து +10 கொடுத்துட்டேன். ஹைலைட் வந்து ஒரு 30 கொடுத்துட்டேன். ஷார்பன் வந்து ஒரு 30 கொடுத்துட்டு இந்த ரைட் கார்னரில் குட்டியாக ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் தெரியும். இப்போ வந்து டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. பிஐபி ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு சேவ் பண்ண பிளாக் பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாகவே இதை வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. எடிட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா கீழே, அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த செகண்ட் ஆப்ஷன் இது ஒப்பாசிட்டி, இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கோங்க. அப்போனா டார்க்னஸ் தெரியும். டெக்ஸ்ட்டு நீங்கள் வைக்கிறப்போ இந்த டெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு நல்லா பிரைட்னஸாக தெரியும். இது ஒரு 23 கிட்ட வச்சு டிக் மார்க் கொடுத்துட்டேன். இந்த பிக்சரை வந்து மேலே அப்படியே சேவ் ஆப்ஷன் இருக்கு, அதை கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் கிரியேட் நியூ அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ நீங்கள் சேவ் பண்ண பிக்சரை வந்து மறுபடியும் ஆட் பண்ணிட்டு கீழே கேன்வாஸ் ஆப்ஷன் இருக்கும், அந்த கேன்வாஸ் ஆப்ஷன் கொடுத்து 9:16 ரேஷியோ வச்சு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துருங்க. இந்த பிக்சரை வந்து உங்கள் ஃபிங்கரில் ஹோல்டு பண்ணி பிடிச்சி ஸ்லைட்டாக வந்து ரைட்டில் இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுருங்க. மூவ் பண்ணதுக்கு அப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இந்த பேக்ரவுண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பிளாக் கலரை வந்து சூஸ் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. பிஐபி ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு இன்னொரு பிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கீழே அட்ஜஸ்ட்னு ஆப்ஷன் இருக்கும், இதுவும் அதே மாதிரி தான். இந்த ஃபோட்டோ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பிளாக் பிக்சர்லாம் ஆட் பண்ணக்கூடாது, இதெல்லாமே உங்களோட ஸ்கில் தான். கான்ட்ராஸ்ட்டு, லைட்னஸ்ஸு, இது எல்லாமே வந்து நீங்களே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கே தெரியும் எப்படின்னு. ஸோ பிக்சர் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா டிக் மார்க் கொடுத்துருங்க. கீழே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா க்ராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த க்ராப் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு 1:1 ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா டிக் மார்க் வந்து கொடுத்துருங்க. கீழே பார்த்தீங்கன்னா எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த எடிட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இந்த பாக்ஸு, இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இதை வந்து ஒரு 10 கிட்ட வச்சுருங்க. உங்களுக்கு எப்படி வைக்கணுமோ அவ்வளோ வச்சுருங்க, 10 or 15. நான் வந்து 10 வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி மேலே வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த பிளாக் வந்து கொஞ்சம் தெரியாத மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. கீழே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த காப்பி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த பிக்சர் வந்து அப்படியே உங்களுக்கு காப்பி ஆயிரும். இதை எப்படி வேணால் ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இதையும் காப்பி கொடுத்து ஒரு 4 பிக்சர் தான் வைக்க முடியும். ஸோ வந்து இன்னும் 2 காப்பி கொடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பிளேஸில் எப்படி வைக்கணுமோ அந்த பிளாக் வந்து ஓரளவுக்கு தெரியாத மாதிரி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு வந்துடுங்க. இப்போ அடுத்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கீழே ரீப்ளேஸ் ஆப்ஷன் இருக்குது. இந்த ரீப்ளேஸ் ஆப்ஷன் கொடுத்து உங்ககிட்ட இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற பிக்சர் எல்லாமே நீங்கள் ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணி ரீப்ளேஸ் கொடுத்து அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கிராப் ஆப்ஷன் மறக்காம கொடுத்து 1:1 வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இதில் எதுவுமே நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை, ஏன்னா ஃபஸ்ட்டு பிக்சர் நீங்கள் காப்பி கொடுத்தனால எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் எஃபெக்ட்டும் அதில் வந்து ஆட் ஆகிருக்கும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஸோ ப்ராப்ளம் இல்லை.
எல்லாமே செட் பண்ணதுக்கப்புறம் பிஐபி ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிஐபி ஆப்ஷன் கொடுத்து இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். இது எங்கே அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா காப்பின்ட்டு இருக்கும். இந்த பட்டர்ஃப்ளை கிளிக் பண்ணி காப்பி பண்ணி இதை வந்து எங்கே வேணால் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டு இந்த பிக்சர் அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு ஹோம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோமை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் லாஸ்ட்டாக சேவ் பண்ண பிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கேன்வாஸ் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேன்வாஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு 9:16 ரேஷியோ வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. சாங் வந்து செலக்ட் பண்ணோம். கீழே வந்து மியூசிக் ஆப்ஷன் இருக்குது. இந்த மியூசிக் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும். வீடியோ சாங் வச்சுருந்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிலிருந்து ஆடியோ வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும். மை மியூசிக் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்க MP3 சாங்ஸ் எல்லாமே வரும். இதில் ஒரு சாங் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு சாங் வந்து செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். இதை வீடியோ ஃபுல்லாகவே ட்ராக் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் சாங் லிரிக்ஸ் கேட்டு வந்து குரோம்லேருந்து காப்பி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்களே கூட டைப் பண்ணிக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா கலரு, அனிமேஷன், ஃபாண்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து நீங்களே வந்து செட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களோட ஸ்கில் தான். இதெல்லாமே செட் பண்ணிட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துருங்க. டிக் மார்க் கொடுத்ததுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட் லேயரை வந்து எண்டில் பார்த்தீங்கன்னா குட்டியாக ஏரோ மார்க் மாதிரி இருக்கும். இது டச் பண்ணிங்கன்னா வீடியோ எண்டுன்னு கேட்கும். அதை வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா சாங் லிரிக்ஸ் கேட்டு ஸ்பிட் பண்ணி எடிட் பண்ணி நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணிக்கலாம். இல்லை குரோம்லேருந்து காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ பிஏபி ஆப்ஷன் கொடுத்து இந்த ஹாட் டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் ரைட் கார்னரில் குட்டியாக பாட்ஸ் மாதிரி இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபில் ஆயிரும். இதுக்கப்புறம் பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து ஸ்க்ரீன் இல்லைனா லைட் அண்ட் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துருங்க. ஃபியூ செகண்ட்ஸ் தான் இந்த டெம்ப்ளேட் இருக்கும். அதனால் வந்து இந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டூப்ளிகேட் கொடுத்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறத வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ வந்து எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு வேணும்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எஃபெக்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதுக்குள்ளே நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் உங்களுக்கு பிடிச்ச எஃபெக்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரென்த், இன்டர்வல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் அந்த வேல்யூஸ் இருக்கும். அதை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. கம்மி பண்ணி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச எஃபெக்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இதை வந்து வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. எல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு மேலே சேவ் ஆப்ஷன் இருக்கும். இந்த சேவ் ஆப்ஷன் கொடுத்து ரெசல்யூஷன் வந்து 2K வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கிளாரிட்டியாக கிடைக்கும். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான எடிட் தான். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.